இந்த வீடியோவில் வந்து 2024 11வது எம்சிக்கு பார்ப்போம் ஃபிசிக்ஸில். இது வந்து நேரடியாக ஒரு நோட்ஸுக்குரிய கேள்வி. பரடேயின் மின்காந்த தூண்டல் பற்றிய விதி. பரடே மின்காந்த தூண்டல் என்று சொல்லும்போது நேரடியாக எங்களுக்கு தெரியும். ஒரு பொறிமுறை சக்தியை நாங்கள் மின்விசை கோடுகளால் காந்த விசை கோடுகளால் நாங்கள் வெட்டும்போது, காந்த விசை கோடுகளை வெட்டும்போது அதன் ஊடாக மின் உருவாகும் என்றது உங்களுக்கு தெரியும். இதில் ஏற்றத்தின் காப்பு விதியின் தொடர்புடையது. அப்போ ஏற்றத்தின் காப்பு விதின்னு ஏற்ற காப்பு விதின்னு சொல்லுவோம். அது ஏற்றங்களுக்கு இடையில தான் தொழிற்படக்கூடிய இருக்கும். சக்தி காப்பு விதி விதியுடன் தொடர்புடையது. இதுதான் சரியான விடை வரப்போகுது. சக்தி காப்பு விதி தான் அதுக்கு வரும். என்னென்னு சொன்னால், மின்காந்தத்தில் இருக்கிற காந்த சக்தி நேரடியாக மின்சக்தியாக மாற்றப்படுது. இதுதான் அங்கே நடக்கிற பொறிமுறை. நியூட்டனின் 3ஆம் இயக்க விதியுடன் தொடர்புபட்டது. அது 3ஆம் இயக்க விதியை தொடர்புபடுறதுக்குரிய வாய்ப்பு இங்கே இல்லை. மற்றது கோண உந்த காப்பு விதி தொடர்புபட்டது. கோண உந்த காப்பு விதியும் வராது இதுக்குள்ள. என்னது சுழற்சி இயக்கத்துக்குரிய அமைப்பாக இல்லை. ஏகபரிமாண உந்த காப்பு விதியும் இதில் தொழிற்படாது. இது நேர்கோட்டு இயக்கமாக இல்லை. சுழற்சி இயக்கமாக இந்த கோண உந்த காப்பு விதியினுடைய அமைப்பில் சுழற்சி இயக்கம் மட்டுமண்டு இல்லை, நேர்கோட்டு இயக்கத்திலாலையும் எங்களுக்கு பரடேயின் மின்காந்த தூண்டல் ஏற்படும். இதில் முக்கியமாக சொல்ல வேண்டிய விட வந்து 2வது சக்தி காப்பு விதின்னு சொல்ல விட வந்து நேரவே எழுதலாம். ஒரு நோட் உரிய கேள்வி. இது 2வது விடையாக இருக்கும். காரணம் இது சக்தி காப்பு தத்துவத்தை அடிப்படையைத்தான் வச்சிருக்கு. அதாவது இதில் என்ன செஞ்சிருக்குன்னா, காந்த சக்தி வந்து எப்படி உருவாகுதுன்னு சொன்னால் பொறிமுறை சக்தியால் உருவாகுது. பொறிமுறை சக்தியால் உருவாகுது. இது எப்படி நடக்குன்னா, காந்த விசை கோடுகளை என்ன வெட்டுவதால் அதில் வந்து சக்தி பரிமாற்றம் ஏற்படுது. இதால தான் இந்த சக்தி காப்பு தத்துவம் வந்து இங்கே சரியாக வருது. அப்போ விடை வந்து 2வது விடை.